நான் பேசினதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல. ஓகே ஓகே, எனக்கு தெரியாத உங்களை பத்தி நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கல. இப்படியே போனா ரவியிலே தானே ஸ்ருதி நீ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்க. ஐ அம் கோயிங் டோஸ் பண்றேன். மீனா கிளம்பிட்டியா? ஆமாங்க, பூ கொடுக்க வந்திருக்கேன். வந்துருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். உங்களான் இருக்கேன். ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். வைக்கிறேன். சரிங்க. ஏய் என்னது இது என்னமா கேள்வி? அவள சமைக்கல ஏன் கூட்டு வந்தா என்ன? அவன் இந்த வீட்டுக்கு சொந்த மீனா தான் உங்க ஃப்ரெண்டு. உன் பொண்டாட்டியோட அவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வைப்பியா? இருக்கலாம். ஆனா அவங்க அதுக்கும் மேல முருகன் என் ஃப்ரெண்டு. உங்களோட ஃப்ரெண்டுங்க தான் முதல்ல வந்து நிப்பாங்க. அவங்க கூப்பிட்டு நம்ம வீட்டுல டேய் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்கணும், இது ஏன் வீடு. ஓயாம இதை ஒண்ணு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? கண்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு ஏண்டா வித்யா ரோகிணி தானே ஃப்ரெண்டு? நாங்களே அவங்கள விருந்து அடுத்தவங்களுக்கு எதுவும் பண்ண தெரியாதா? என்ன மத்தவங்கள்ட்ட தூக்கிட்டு ஓடி கொடுக்க முடியாது. இது என் அப்பாவுக்கும் வீடு தான். அவருக்கு எந்த ஆச்சரியப்படையும் டேய் நீ ஏன்டா உனக்கு தேவையில்லாத விஷயத்துல வந்து ஆஜராயிட்டு இருக்கற? டேய் ஏன் கொடுத்துறனா? சாச்சா உனக்கு இந்த மாதிரி நல்ல பழக்கம் இல்லையா? முன்னாடில இருந்து வித்யா எனக்கு தான் ஃப்ரெண்ட். நானே அவளை இன்வைட் கூட ஃப்ரெண்ட் ஆகி இருந்தாலும் அவங்க உண்மையா பழகுறாங்க. விருந்து வைக்கலாம் பார்த்தோம். டேய் அப்படி ஏதாவது நீ விருந்து வைக்கணும், நீ ஏதாவது ஹோட்டல்ல வை. வித்யா இங்க வந்தாலாவது ஏன் கண்ட்ரோல்ல இருப்பா? என்ன ரோகிணி? அங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. அது இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்படி வீட்டு கரெக்ட் ஆண்டி. என்ன சொல்ல வரீங்க? முடிவு பண்ணணும். என்ன ஏதோ பெரிய வாடன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியாதா? வீட்ல மீனா கையால